ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு ஹல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாசிப்பருப்பு ஊறுற வரைக்கும் தான் டைமு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ பாருங்கள், இந்த டம்ளர் அளவு தான் நான் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு நம்ம வந்து ஒரு பேட்சாவோ இல்லை 2 பேட்சாவோ போட்டு பிரித்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து சாஃப்டாக வரும். இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம சேர்த்தாச்சு ஜாரில். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எந்த அளவால் நம்ம வந்து பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே அளவால் தான் சுகரு, அதுக்கப்புறமேட்டு தண்ணி இது எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்துட்டு நெய் தான் சேர்த்துருக்கோம். நான் இது கூட கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் வந்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்றதுனால ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு இதிலிருந்து கொஞ்சம் நெய்யை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த இந்த ஆயிலை. ஏன்னா எடுத்த எடுப்புலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டுற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக இடையில சேர்க்குறதுக்காக நான் வந்துட்டு ஒரு பாதியை எடுத்துட்டு பாதி மட்டும் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது அதில் போட்டு நல்லா கிண்ட வேண்டியதான். இதுலேயே நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான், ஜாஸ்தி கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நெய்யில் இந்த பாசிப்பருப்பை போட்டு இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் பொழுது அது லைட்டாக வெந்து வரும். வெந்து வர சமயத்தில் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம் அப்படியே. இப்போ பாருங்கள், நல்லா இது வெந்து வர சமயத்தில் நம்ம வந்துட்டு இப்போது நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டம்ளரால் பாசிப்பருப்பு அளந்தோமோ அந்த டம்ளரால் நான் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். இப்போது சுகர் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இல்லை போதும்னு நினச்சிங்கன்னா இதோட விட்டுருங்க. இப்போ வந்துட்டு சுகர் சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அது வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும். அப்படியே கரையிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்து வந்து சுடு தண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் சைட்லேயே வந்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி அளந்து சுடு தண்ணி போட்டுட்டேன். இந்த சுடு தண்ணியிலே வந்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்க வேண்டியதான். ஃபுட் கலரும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டான்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து சேர்த்து தான் ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியில் குங்குமப்பூ போட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. சூடானதும் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பில் தண்ணியை வந்து சேர்த்துக்க வேண்டியதான். தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா அந்த தண்ணியில் வந்து இது கரைஞ்சி வரணும். அந்த கட்டி எல்லாமே அது உடஞ்சிரும். நம்ம வந்து சுடு தண்ணி சேர்க்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து எல்லாமே கரைஞ்சி வந்துடும். அப்படியும் கரையாத அங்கங்கே 1-2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நம்ம வந்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது வந்து சரியாயிடும். இப்போ வந்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு வந்து அந்த சால்ட்டு சேர்க்கும் பொழுது ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இடையில நம்ம வந்துட்டு எடுத்து வச்ச அந்த நெய்யை தான் சேர்த்துக்கணும். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அதனால் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடையில சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் நெய்யை வந்து ஒரே டைமாக சேர்க்காமல் இப்போ இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் ஸ்வீட்லெஸ் கோவா தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நெய்யையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கும் பொழுது அது வந்து ஓரளவுக்கு அந்த வானலில் வந்து ஒட்டாமல் ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டாக அதையும் எடுத்து சூடோடு இருக்கும் பொழுது அதை எடுத்து சாப்பிடும் பொழுது நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வெள்ளரி விதை, கட்டாயமாக இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம இந்த வெள்ளரி விதை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்யும்பொழுது அதை கட்டாயமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்குனோம்னா சூப்பராக நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். சுட சுட சூப்பராக நம்மளோட இந்த பாசிப்பருப்பு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.